மக்களே, வெல்கம் டு yet another எபிசோட் ஆஃப் இந்தியன் ஃபுட்பால். இன்னைக்கு என் கூட இருக்கிறது ஆஸ் யூஷுவல் ராகுல் மாதவன். தேங்க்யூ ஸோ மச் மக்களே ஜாயின் பண்ணதுக்கு. போன மாசத்துக்கு அப்புறம் ஒரு மாசம் அப்படியே நாங்க சைலண்ட் ஆயிட்டோம். இந்தியன் டீமும் சைலண்ட் ஆகி போச்சு. ஈகோஸ் டிமேட்சே சைலண்ட் ஆயிட்டார். அப்ப நாங்க சைலண்ட் ஆனதுக்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிக்கொள்கிறேன். பட் எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி, ஹலோ ராகுல், எப்படி இருக்கியா? வெல்கம் பேக் டு திஸ் பர்டிகுலர் சீரீஸ் ஆஃப் எபிசோட்ஸ். உள்நாட்டு குழப்பங்கள் என்ன நடக்க உள்ளது, என்ன நடந்துகிட்டு இருக்கு? நம்ம ஊர்ல எல்லாமே நான் நல்லா இருக்கேன். ஆனா நம்ம ஊர்ல எல்லாமே சைலண்ட் ஆயிடுச்சு. போன மாசம் தான் நம்ம பேசணும் எவ்வளவு அலகேஷன்ஸ் வந்துச்சு அந்த ஏஎஃப்சி இதுன்னு. அதெல்லாம் என்னாச்சுன்னே தெரியல. காணாம போயிடுச்சு. காணாம போயிடுச்சா இல்ல யாருமே எங்கேயுமே நியூஸ் வரல. சுத்தமா அதை பத்தி அப்படியே அமுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா குவாலிஃபயர்ஸ், முக்கியமான குவாலிஃபயர்ஸ் வருது. ப்ராபப்ளி அதனால கூட இருக்கலாம். பட் அதான் இப்போதைக்கு நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் வந்து ஒரு 1 மந்த் கேம்ப் சிமேட்ச் டைம் இல்லைன்னு சொன்னால 1.5 மாசம் டைம், 1 மாசம் ஃபுல்லா உட்காந்து ட்ரெயின் பண்ணியிருக்கான் டீமை. இதுக்கு மேலே சொதப்புனாங்கன்னா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. பட் அகைன் ஹோப்ஃபுல்லி பார்ப்போம். இன்னும் ஒரு மேட்ச், கத்தார் மேட்சை விட்டுருங்க, குவைத் மேட்ச் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ அதை தான் நம்ம பார்க்கணும். அந்த ஆளுக்கு நான் கடைசியில வரேன். அந்த ஆளுக்கு நிறைய ஸ்பெஷல் செக்மெண்ட்டே வச்சிருக்கிறோம். பட் மெயின் டாக்கிங் பாயிண்ட்டே வந்து இந்த ஒரு 2 வீக்ஸுக்கு முன்னாடி தி இந்தியன் ஃபுட்பாலிங் லெஜெண்ட் சுனில் சேத்ரி ஹாஸ் அஃபீஷியலி ரிட்டையர்ட் ஃப்ரம் இன்டர்நேஷனல் ஃபுட்பால். அதான் வந்து அவர் சொல்லியிருக்கிறது. ஒரு செம வீடியோ பண்ணியிருந்தார் ஒரு 10 மினிட்ஸுக்கு. இட் வாஸ் ரியலி நைஸ் டு வாட்ச். என்னெல்லாம் பண்ணியிருக்காரு லைஃப் ஃபுல்லா அப்படின்னு சொல்லியிருந்தார் அந்த வீடியோவில். இட் வாஸ் ரியலி நைஸ் அதை பார்க்கறதுக்கு. பார்க்கலின்னா மக்களை போய் பார்த்துட்டு வாங்க. But a few words on Sunil Chhetri, Rahul. You've been an active correspondent in the Indian scenario for the last 2-3 years. You know more about what's happening on the ground level of the Mari. So, a few words on Sunil Chhetri and what it's been for the last few years. செட்ரி பத்தி சொல்லணும்னா அவர் எல்லாருக்கும் மாதிரி தான். அவர் வந்து லைக் நீ ஃபர்ஸ்ட் ஃபுட்பால் பார்க்க ஆரம்பிச்சனா உனக்கு ஃபர்ஸ்ட் பேர் இந்தியன் ஃபுட்பால் பார்த்த பேர் தெரியுறதுன்னா நமக்கு செட்ரி தான். வேற யாருமே ஒன்றும் பெருசா, நானும் அப்படிதான் செட்ரி தான் ஃபர்ஸ்ட் பார்த்தது. அகைன் பெரிய லெஜெண்ட், எவ்வளவு வாட்டி காப்பாத்திருக்காரு. அது 1 2 லிஸ்ட் வந்து போய்கிட்டே இருக்கும். அவர் தான் அடிப்பாரு. செட்ரி அண்ட் இது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால அவர் வந்து பிக்கெஸ்ட் லெஜெண்ட். ஐ டோன்ட் நோ இந்தியாவுக்கு எப்படி ரீப்ளேஸ் பண்ண போறாருன்னு. 39 இயர்ஸ்லயும் அவர் தான் வந்து அவுட் அண்ட் அவுட் ஸ்ட்ரைக்கரா ஆடிட்டு இருக்காரு. அப்படின்னா நம்ம நிலைமையை என்ன சொல்றதா, இல்ல செட்ரியை புகழ்ந்து பேசுறதா அப்படி இப்படின்னு அதுவே ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு. பட் இட் பி அ பிக் லாஸ் ஃபார் இந்தியன் ஃபுட்பால். பட் அவரோட அச்சீவ்மெண்ட்ஸை வந்து நம்ம சும்மாலாம் அப்படியெல்லாம் விட முடியாது. ஏன்னா ஹீஸ் லைக் தி ஆக்டிவ் ஃபுட்பாலர்ஸ்ல இஸ் த 3rd ஹையஸ்ட் கோல் ஸ்கோரர் பிஹைண்ட் மெஸ்ஸி அண்ட் ரொனால்டோ. அதெல்லாம் வந்து நம்ம இந்தியன் பிளேயர் ஒருத்தன் அப்படி வர்றது வந்து நீங்க சொல்லலாம். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லிஸ், இந்த மாதிரி சின்ன டீமோட ஆடுறது, டேய் நம்ம டீமை பாடுறா முதல்ல, நம்ம டீம் எவ்வளவு மட்டமா இருக்குன்னு அதை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுல வந்து 94 கோல்ஸ் அடிக்கிறது வந்து லைக் பிக்கெஸ்ட் இந்தியன் ஃபுட்பாலோட பிக்கெஸ்ட் லெஜெண்ட் ரிட்டையர் ஆகிறது வந்து வெரி ஹார்ட் டிசிஷன். ஓவர் த இயர்ஸ் எத்தனையோ வாட்டி காப்பாத்திருக்காரு. கோல்ஸ்லாம் வேற லெவல். ஸோ எல்லாரும் சொல்ற மாதிரி தான், லெஜெண்ட் ரிட்டையர்ஸ். ஹோப்ஃபுல்லி அவரோட ஃபைனல் மேட்ச்ல ஜெயிப்பாரு. எக்ஸாக்ட்லி. எதுக்கு நான் சொன்னேன்னா, நம்ம வந்து வேற ஏதோ ஒரு இன்டர்நேஷனல் ஃபுட்பாலர் 100 கேப்ஸ் வாங்கினா வாவ் அப்படின்னு பேசிட்டு இருப்போம். அந்த பிளேயர்ஸே சொல்லுவாங்க, நான்லாம் எதிர்பார்க்கவே இல்லை 100 கேப்ஸ் வாங்குவேன் என்னோட இன்டர்நேஷனல் டீமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நான் பேசுறது லெஜெண்ட்ஸ் ஆஃப் லெவன்ஸ். அதாவது எப்படின்னா, ஒரு ஸ்டீவன் ஜெரார்டா இருக்கட்டும், ஒரு ஃப்ராங்க் லாம்பர்டா இருக்கட்டும், ஒரு டேவிட் பெக்கமா இருக்கட்டும், அவங்களாம் அப்பா நாங்க 100 கேப்ஸ் வாங்கிட்டோம்டா இங்கிலாந்துக்கு அப்படின்னு சொல்லி எவ்வளவு பெருமையா பேசுவாங்க. இங்க ஒரு மனுஷன் 150 கேப் வாங்கியிருக்காரு. அப்ராக்சிமேட்லி க்ளோஸ் டு 150 கேப் வாங்கியிருக்காரு சுனில் சேத்ரி. அண்ட் நீ சொன்ன அதே பாயிண்ட் தான். நம்ம இந்தியன் ஃபுட்பாலுங்கிற ஒரு விஷயமே வந்து நம்ம கான்செப்ட்ல ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம ஸ்போர்ட்டிங் வேர்ல்டுல ஃபுட்பாலே ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த ஒரு நான் சொல்றது இந்த ஒரு 1 or 2 இயர்ஸ்ல தான் கொஞ்சம் மேல வந்திருக்கோம். அதாவது ஐஎஸ்எல் 10 வருஷமா இருந்தாலும் நம்ம ஒரு 1 or 2 இயர்ஸ்ல தான் கான்ஸ்டன்டா ஒரு ஸ்க்ரூட்டனி இருக்குது, ஒரு லைம் லைட் இந்தியால இருக்குங்கிறதே வந்து ஃபுட்பாலுக்கு ஒரு 1, 2, 3 இயர்ஸ்னு சொல்லலாம். கோவிடுக்கு அப்புறத்துல இருந்து நான் சொல்லுவேன். இல்ல வேற ஏதாச்சும் உனக்கு தோணுதா? ஏன்னா நான் பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு கோவிடுக்கு அப்புறத்துல இருந்தா ஒரு ஆக்டிவா ஒரு பிரஸ் பீப்புள் வர்றது, ஒரு ஜேர்னலிஸ்ட் வர்றது, கேள்வி கேட்கறது, ஆக்டிவா அந்த ஏஐஎஃப்எஃப்ல சேஞ்சஸ் பண்றது, ஒரு ஆக்டிவா ஒரு இன்ஸ்டிடியூஷனா ஃபாலோ பண்றதே கோவிடுக்கு அப்புறத்துல தான் நான் பாக்குறேன். பட் ஹவு டு யூ ஃபீல்? ஆக்சுவலா என்ன கரெக்ட் தான். இப்போ ஒரு லாஸ்ட் 2-3 இயர்ஸ் நிறைய கொஞ்சம் பட்டிங் இதெல்லாம் வந்துட்டு இருக்காங்க, மீ இன்க்ளூடட் அஸ் வெல். பட் என்ன பாத்தீங்கன்னா லைக் 2010 முன்னாடி வந்து நம்ம ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் பண்ணல. என்னதான் நமக்கு அந்த பைச்சந்த் பூட்டியா இருந்தாலும், அதுக்கப்புறம் சுனில் சேட்ரி லைன்ல வந்திருந்தாலும் நம்ம வந்து கீழே ஒரு காலத்துல 170th ரேங்கிங் இருந்தோம் நம்ம.
அப்புறம் அந்த 2010 அப்புறம் செட்ரி அப்பதான் ஏசியன் கப் செலக்ட் ஆனோம் நம்ம 2011ல ஆஃப்டர் லைக் 27 இயர்ஸோ என்னமோ ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் நம்ம ஏசியன் கப்பே உள்ள போறோம். ஸோ அது வந்து ஒரு பெரிய சேஞ்ச் கொடுத்தது 2011ல. அப்பதான் பைச்சன் குட்டியா கேப்டன் பண்ணிருப்பாரு, சுனில் செட்ரி அவர் கீழே ஆடி இருப்பாரு. அது ஒண்ணு நம்ம பெருசாலாம் பண்ணல, வழக்கம் போல எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்ல, போனதே பெரிய விஷயம் அது. அத வந்து அப்போ வந்து எப்படி நம்ம ஏஎஃப்சி கப்புக்கு ஏசியன் கப் குவாலிஃபை ஆனோம்னா, செட்ரி வந்து ஹேட்ரிக் அடிப்பாரு ஃபைனலிஸ்ட்ல ஏஎஃப்சி சேலஞ்சர் கப்னு சொல்லிட்டு 3 வருஷம் முன்னாடி. அதனாலதான் நம்ம டைரக்டா குவாலிஃபை ஆனோம். செட்ரினாலதான் லிட்டரலா வந்து நம்ம டைரக்டா குவாலிஃபை ஆனோம். ஃபைனல்ஸ் ஹேட்ரிக் போடுவாரு தஜிகிஸ்தானோட நினைக்கிறேன். 3 கோலும் சரியான கோலு. ஐயோ! அவர்னாலதான் அது இந்த ரீசனே அவர்தான். அந்த ஸ்டார்ட்டிங் பாயிண்டே அவர்தான் குடுத்தது அந்த ரைஸுக்கு. அப்புறம் அந்த ஸ்டெஃபன் கான்ஸ்டன்டின் ஒருத்தர் வந்தாரு 2014ல. அவரு கொஞ்சம் கொஞ்சமா ஏத்தி இந்தியா 100 கிட்ட கொண்டு வந்து இப்போ ஸ்டிமாட்ஸோட அந்த இதை மெயின்டைன் பண்றது. அந்த ஆளை விடுங்க, சரி இந்த ஆளு சரி அட்லீஸ்ட் கொஞ்சம் வச்சு பண்ணியிருக்காரு. சரி ஓகே சொல்லிடலாம். 100 வரைக்கும் வந்து 94 வரைக்கும் போனோம் நம்ம போன வருஷம். ஸோ அந்த செட்ரி ஆரம்பிச்சு இதுதான் வந்து பைச்சன் பூட்டியா வந்து செட்ரிக்கு டார்ச்சை பாஸ் பண்ணாரு. செட்ரி இவ்வளவு வருஷம் கேரி பண்ணிருக்காரு. ஸோ அதுவே வந்து ஒரு லைக் செட்ரினாலதான் இவ்வளவு தூரம் அவன் வந்தது. மெயின் ரீசன் 90% ஆஃப் ரீசன் அவர் தான். தனியா உட்காந்து கேரி பண்ணி இந்தியாவோட ஸ்டாண்டர்டே டெவலப் பண்ணது லாஸ்ட் 10 இயர்ஸ்ல அவர் தான். ஸோ அகைன் ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் செட்ரிக்கு அடுத்து யார் வருவாங்க சத்தியமா ஐடியா இல்ல. பட் ஹோப்ஃபுல்லி இட் கைண்ட் ஆஃப் கீப்ஸ் இம்ப்ரூவிங் மாதிரி ஹோப்ஃபுல்லி நம்புவோம். அதான் நம்பணும், வேற வழி இல்ல. இல்ல நான் எதுக்கு இதை பாக்குறேன்னா 2007, 11, 13, 14, 17, 18, 19 7 தடவை இந்தியன் ஃபுட்பாலர் ஆஃப் த இயர், 7 தடவை டாப் கோல் ஸ்கோரர் வேற 10, 11, 13, 14, 14, 15, 17, 18, 17, 18, 19, 20, 21 2 தடவை இன்டர் கான்டினென்டல் கப் வின்னர், ஒரு தடவை ஏஎஃப்சி சேலஞ்ச் கப் வின்னர், 3 தடவை இந்தியன் சாம்பியன் பெங்களூரு எஃப்சியோட 2, சர்ச்சில் பிரதர்ஸ் கூட 1. வா, சர்ச்சில் பிரதர்ஸ்ல நான் மறந்துட்டேன் அப்படி ஒரு கிளப் இருந்தது. அங்கிருந்து அவங்களோட 1, இந்தியன் சூப்பர் கப் அகைன் பெங்களூரு எஃப்சி கூட, ஐஎஸ்எல் ஒரு தடவை, ஃபெடரேஷன் கப் ஒரு தடவை, டியூரான் கப் ஒரு தடவை, சவுத் ஏசியன் சாம்பியன் அவர் ஆனர்ஸ் படி காமிச்சா போய்கிட்டே இருக்கும். இந்தியன் ஆனர்ஸ் நிறைய கேல் ரத்னா என்னென்னமோ அடிச்சிருப்பாரு. எக்ஸாக்ட்லி. இது வந்து போயிட்டு இருக்குது கீழே நீ சொன்ன மாதிரி. எங்கடா ஃபிட்டிங்கா என்ன விஷயம்னா, செட்ரி கரியர் ஸ்டார்ட் பண்ணது கொல்கட்டால தான், மோகன் பகானோட. ஃபைனல் கேம் கொல்கட்டால தான் ஆட போறாரு. சோ கைண்ட் ஆஃப் ஃபிட்டிங் தட் ஹி பிளேஸ் ஹிஸ் ஃபைனல் கேம் இன் கொல்கட்டா. கிரவுட் வந்து அதான் 10 நிமிஷத்துலயே செல் அவுட் ஆயிருச்சு போட்டதுல. கொல்கட்டால கேட்கவே வேணாம், 70,000 பேரு. பெரிய ஃபேக்டரா இருக்க போகுது அது. ஹோப்ஃபுல்லி பாப்போம். we'll come back to that segment, but yeah, just a few words to round up with Sunil Chetri. ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 150 games, 94 goals எடுத்திருக்காரு இது வரைக்கும், which is incredible for the international setup. ஏன்னா நமக்கு இருக்கிற இன்டர்நேஷனல் செட்டப் பத்தி நமக்கே தெரியும். பட் லெஜெண்ட் ட்ரூலி has said goodbye. ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சோல்ஃபுல்லான வீடியோல வந்து he said finally ஓகேப்பா, நான் அவ்வளவுதான்ப்பா, இதுக்கு மேல என்னால முடியாதுப்பா, முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிட்டேன், இதுக்கு மேல யாராச்சும் கொண்டுட்டு போங்கடான்னு கதறி சொல்லி கிளம்பிட்டாரு. பட் ராகுல் ஏற்கனவே டச் அப் பண்ணாப்ல கொல்கத்தா அப்படின்னு சொல்லிட்டு. ஜூன் 6 அன்று சாயங்காலம் 4:30 மணியா இல்ல 6 மணி 7 மணியா 7 மணிக்கு வந்து ஆரம்பிக்க உள்ளது இந்தியா வர்சஸ் குவைத். qualifiers to at least make the third round of the FIFA World Championships, FIFA World Cup next 2026 World Cupக்கு கரெக்ட். அதுக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கான ரொம்ப 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 முக்கியமான கேம் அது. நம்ம பண்ண கோமாளித்தனத்தினால இங்க வந்து நிக்கிறோம். வர்ச்சுவலி லாஸ்ட் சான்ஸ், இதுக்கு மேல இல்லை அப்படின்னு. ஏன்னா நான் போறதுக்கு முன்னாடி ஏன் இது சொல்றேன்னு சொல்லிடுறேன். அவ்வளவு கோமாளித்தனம் பண்ணியும் நம்ம 2வது இருக்கோம் குரூப்ல. எனக்கு அதுதான் புரியல எப்படின்னு. அவ்வளவு கோமாளித்தனம் பண்ணியும் நம்ம 2வது இருக்கிறோம். அண்ட் குவைத்தா வந்து இருக்கிறதுலயே முடிஞ்ச ஈஸியஸ்ட் ஆப்போனன்ட் இந்த குரூப்ல, பிகாஸ் தே ஆர் அட் லாஸ்ட். பட் அதுவும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல, நமக்கு அவனுக்கு 1 பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ். பெரிய அதுதான் நம்மளுக்கு மோசமான ஒரு விஷயம். நம்ம வந்து கொடுக்கிற ஹைப்புக்கு, அதாவது நம்ம ஈகோஸ்டி மேட்ச பேசுறோம், நிறைய நேரம் நம்ம வந்து பேசுறோம், என்னையா பண்ற அப்படிங்கிற மாதிரி பேசுறோம். பட் என்னோட கேள்வி வந்து the players also receive equal blame. அது நீ வந்து இவ்வளவு பெரிய நாட்டோடைய ஒரு பிரஷர் நீ வச்சிருக்க. நம்ம வேர்ல்ட் ஃபுட்பால்ல பாத்திருக்கோம், என்னதான் மேனேஜர் சொதப்பினாலும் there will be players that come to the fore. நான் பண்ணி தரேன்டா அப்படிங்கிற மாதிரி. இங்க நம்மளால எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு, போன வருஷம் போன மாசம் பேசின போது ஸ்டிமாட் சொன்னாப்ல,
3 சப்ஸ்டியூட்ஸ் கொண்டுட்டு போனேன். 3 சப்ஸ்டியூட்ஸ் ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் கொண்டு வருவாங்கன்னு அவங்கள உள்ள கொண்டு போனேன். ஒண்ணுமே பண்ணல. வெரி வெரி ட்ரூ. நான் அதான் எதிர்பார்த்தேன். ஒருத்தவனாச்சும் ஏதாச்சும் பண்ணுங்கடா அப்படின்னு. ஒருத்தவனும் ஒண்ணுமே பண்ணல அந்த கேம். உள்ள கொண்டு வந்த 3 பேர். அதாவது ஒரு அதுவும் வந்து அவங்கலாம் மெயின் பிளேயர்ஸ். சப்ஸ்டியூட்ல இருந்து உள்ள கொண்டு வந்தோம்னா ஒரு வெறியோட வருவாங்க நம்ம எதிர்பார்ப்போம். அவனுங்க வந்து பானிபூரி சாப்பிட வந்த மாதிரி உள்ள வந்தானுங்க. ஏதாச்சும் பண்ணுங்கடான்னு கதறிக்கிட்டு இருந்தோம். பட் எஸ் கமிங் பேக் டு த குவைத் கேம். ராகுல் என்ன எதிர்பார்க்கிற? என்ன நடக்கணும் அப்பா? நான் கேட்கறதெல்லாம் கேட்டுட்டேன்ப்பா. குவாலிஃபிகேஷன் சினாரியோ ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம். சினாரியோ என்னன்னா இந்தியா 4 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. கத்தார் விட்டுருங்க, அவனுங்க எங்கேயோ போயிட்டானுங்க. இந்தியா 4 பாயிண்ட்ஸ் இருக்காங்க. ஆப்கானிஸ்தான் 4 பாயிண்ட்ஸ் இருக்காங்க. குவைத் 3 பாயிண்ட்ஸ் இருக்காங்க. இந்த 3 டீம்ல இப்ப பாத்தீங்கன்னா குவைத் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் ஆக்சுவலா எனக்கு படி பார்த்தா. ஏன்னா குவைட் வந்து ஐ திங்க் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நம்ம தான் குவைட்டை ஃபர்ஸ்ட் அடிச்சோம் அவே மேட்ச்ல 1-0 போட்டோம். அது வந்து ஹிஸ்டாரிக் வின்னு. அதுக்கப்புறம் வாடா இனிமே நம்ம தாண்டா எல்லாம் அப்படின்னு சொல்லி செகண்ட் பிளேஸ் எல்லாம் தூக்கி எல்லாம் முடிவே பண்ணிட்டாங்க. நமக்கு தான் செகண்ட் பிளேஸ்னு. அடுத்து மார்ச்ல சிமான்ஸ் குண்டை தூக்கி போட்டானோ என்னவோ அப்ப எல்லாம் போட்டானுங்க. அவன் வந்து அவ்வளவுதான் ஒரு டிரா ஒரு லாஸ். அதனால வந்து நம்ம நிலைமையே போயிடுச்சு. இப்ப ஆப்கானிஸ்தான் மேல வந்துட்டானுங்க இங்க இருந்து. அவங்களுக்கு பிளேயரே இல்ல வேற இத்தனைக்கும். அவனுங்களே அப்படி வரானுங்கன்னா ஒஸ்ட். ஸோ குவைட்டுக்கு வந்து நம்ம ஆப்கானிஸ்தான் ஆன டைம்ல அவங்க 2 வாட்டி கத்தார் ஆடினானுங்க. ஸோ கத்தாரோட ஆடினா என்ன நடக்கும்னு தெரியும். ஐ திங்க் தே ஸ்கோர்ட் அகேன்ஸ்ட் கத்தார் ஆல்சோ 2-1 தான் தோத்தாங்கன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் மேட்ச். ஸோ இதுலயே தெரியுது அவனுங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டீம் தான். பட் நம்ம அடிச்சிருக்கோம் அவங்கள அவே ஃப்ரம் ஹோம். முக்கியமான ஃபேக்டர் நீங்க சொன்னீங்கல்ல இந்த மாதிரி மார்ச்ல வந்து நம்ம 3 சப்ஸ்டியூட் வந்து டீமே ஒழுங்கா இல்ல. டீம் வந்து நீங்க சொல்லலாம். ஆனா நமக்கு வந்து இவ்வளோ ஒரு சீசன்ல இவ்வளோ மேட்ச் ஆடி நம்ம பிளேயர்ஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. போன வருஷம் கொஞ்சம் மேட்சஸ் அதிகம். நடுவுல சூப்பர் கப் வந்துச்சு. பிளஸ் நிறைய பேருக்கு இன்ஜுரி வேற ஆச்சு. இந்த நிறைய மேட்ச் ஆடுறதால கிளப் வந்து ஒழுங்கா ட்ரீட் பண்ணல. நேஷனல் டீம் ஒழுங்கா ட்ரீட் பண்ணல. அன்வர் அலி எல்லாம் வந்து ஹாஃப் ஃபிட்னஸ்ல ஆடிட்டு இருந்தாரு. சந்தேஷ் ஜிங்கான்னு ஏசிஎல்லே அவுட் ஆயிட்டாரு. சஹல் அப்துல் சமத் ஆடவே இல்ல ஒழுங்கா. சோ இந்த நிறைய பேருக்கு சாங்டே எல்லாம் ஃபார்ம்லே இல்ல. சுத்தமா ஃபார்ம்லே இல்ல அப்போ. சோ அந்த டைம்ல வந்து நிறைய பேர் ஃபார்ம்ல இல்ல. ஸ்டிமேட்ச் வர லூசு மாதிரி டாக்டிக்ஸ் போட்டாரு. என்னமே ட்ரை பண்ணல. அவர் வந்து சும்மா ஆடு அப்படின்னு அந்த மாதிரி சொன்ன மாதிரி இருந்துச்சு. பிளஸ் அவர் சொன்ன மாதிரி 1 வீக் ப்ரிப்பரேஷன்லாம் லைக் ஃபார்ம் அவுட் இருந்த பிளேஸ்க்கு வந்து ஒன்னும் இட்ஸ் நாட் எக்ஸ்கியூஸ். பட் என்ன நடந்துச்சுன்னு சொல்றது வந்து நம்மளோட இல்லையா. ஸோ அகைன் ஆப்கானிஸ்தானோட ஜெயிக்கணும். பட் ஜெயிக்கல. பட் இப்போ என்ன டிஃபரன்ஸ்னா வி ஹேட் 1 மந்த் கேம்ப் ஃபர்ஸ்ட். அண்ட் தென் த கீ பிளேயர்ஸ் ஆர் பேக் டு ஃபார்ம். ஏன்னா ஐஎஸ்எல் எண்டிங் ஸ்டெட்ச்ல வந்து அன்வர் அலி, சாங்டே, ஜீக்சன் சிங் எல்லாம் ரெகுலரா ஆடி எல்லாம் சூப்பரா ஆடினாங்க. சாங்டே வந்து லாஸ்ட் 8 மேட்ச்ல 9 கோல் அடிச்சிருக்கான் லிட்டரலா. சாங்டே தான் இப்போ வந்து வேற லெவல் ஃபார்ம்ல இருக்கான். அவனை நம்பிதான் லைக் ஹோல் நேஷனே அட்டாக்கே இருக்கு என்ன கேட்டா. ஸோ சாங்டே அடிச்சான்னா வந்து நமக்கு சூப்பர் சான்ஸ் இருக்கு. பட் அகைன் நம்ம ஸ்டிமேட்ச் எப்படி சாங்டேக்கு பால் போகணும்ல ஃபர்ஸ்ட். அதுதான் மேட்ரு. ஸ்டிமேட்ச்னால பால் போலதான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அது இல்லைன்னா காலி. அண்ட் தெர் பி எக்ஸ்ட்ரா மோட்டிவேஷன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா செட்ரியோட லாஸ்ட் கேம் கன்ஃபார்ம் எக்ஸ்ட்ரா மோட்டிவ் 70,000 பீப்புள் இருப்பாங்க. இதுக்கு மேலே நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. இதை தோத்தனா ஸ்டிமேட்ச் அப்படியே பேப்பரை கொடுத்துட்டு கிளம்புறேன்னு அவரே சொன்னாரு. அவர் பண்ணுவான்னு தெரியல. அவரு சொல்லிட்டாரு. பட் எனக்கு அதுதான் என்னோட கேள்வி. ஐ மீன் ஸ்டிமேட்சுக்கு நான் அந்த செக்மெண்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம அவனோட கிரிட்டிசைஸ் பண்றோம்ல. லைக் ஷோ மீ அ பிளேயர் தட் ஹஸ் லைக் பயங்கர பிளாஷஸ் ஆஃப் பிரில்லியன்ஸ் காமிச்சு ஸ்டிமேட்சோடைய விஷயத்தினால நம்ம டவுன் சைடு ஆனதுங்கிறது என்னால சொல்ல முடியல. அவனால சொல்ல முடியுதா? லைக் ஒரு பிளேயரோட கான்பிடன்ஸோ ஒரு பிளேயரோட கேப்பபிலிட்டியோ ஸ்டிமேட்ச ஹிண்டர் பண்றான் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸ்டிமேட்சோட எனக்கு ஆன்ஃபீல்ட் டாக்டிக்ஸை விட அவரோட ஆஃப் ஃபீல்ட் ஆன்டிக்ஸ் தான் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல. அது வந்து அதனாலதான் வந்து ஐ திங்க் பிரஷர் கன்வெர்ட்ஸ் இன்டு ஆன் ஃபீல்டு. அதனால வந்து டாக்டிக்ஸ் மேட்ச் ஒழுங்கா இல்லைன்னா ஸ்டிமேட்ச் மேல பிளேம் வருது. பட் அகைன் பிளேயர்ஸ் ஆல்சோ டிசர்வ் ஈக்குவல் பிளேம் தான். நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஸோ ரிடம்ஷனுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ஸ்டிமேட்ச். பட் இதுக்கப்புறமும் ஸ்டிமேட்ச் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வி டெஃபினெட்லி நீட் எ சேஞ்ச். சைக்கிள் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. வி டெஃபினெட்லி நீட் சம் சார்ட் ஆஃப் சேஞ்ச். சரி ஸ்டிமேட்சுக்கு நம்ம அடுத்து வருவோம். பட் அதுக்கு முன்னாடி குவாலிஃபிகேஷன் சினாரியோ சொல்றேன்னு சொன்னா அதை மறந்துட்டேன். சோ குவைட்டோட ஜெயிச்சா குவைட் காலி கன்ஃபார்மா. நம்ம வந்து 7 பாயிண்ட்ஸ் போயிடுவோம். குவைட் காலி. சோ அதான் குவைட்டோட ஜெயிச்சா நம்ம 90% த்ரூன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஆப்கானிஸ்தான் வந்து கத்தாரோட ஆடுவாங்க ஒரு மேட்ச். எப்படி கத்தாரோட அவங்க காலினே வச்சுப்போம். சான்ஸ் இல்ல கத்தாரோட. சோ நம்ம ஜெயிச்சா நம்ம 7 பாயிண்ட் வந்துருவோம். ஆப்கானிஸ்தான் வந்து கோல் டிஃபரன்ஸ் வந்து -10ல என்னமோ இருக்கு. நம்ம வந்து -2ல தான் இருக்கும். கத்தாரோட அன்லெஸ் அண்ட் அன்டில் வி டோன்ட் லூஸ் லைக் 7 or 8-0 we are mostly through if we win against Kuwait. கத்தார் ஜெயிச்சோம்னா நீ ஓகேங்கற. குவைத் நம்ம குவைத் ஜெயிச்சு கத்தார் அந்த கேமை ஜெயிச்சிட்டாங்கன்னா ரைட்.
ஆமா கத்தார் ஆப்கானிஸ்தான் வந்து ஒரு வழிதான் போகும், எல்லாருக்கும் தெரியும் அது. அவனுங்க என்னதான் அவனுங்க செகண்ட் டீம் போட்டாலே வந்து நடந்து போய் அடிப்பானுங்க. சோ அது ஒரு சான்ஸ் இருக்கு. குவைத் இதே நம்மள குவைத் அடிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம அவ்வளவுதான், கிளம்பிடலாம். எதுக்கு விளையாடிட்டு கத்தாரோட செட்ரி ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிட்டு போயிடலாம். எதுக்கு அப்பயே நிறுத்திக்கலாம். சரி டிரா ஆச்சுன்னா ஓ டிரா ஆச்சுன்னா இந்த சினாரியோ நம்ம யோசிக்கவே இல்லையே. டிரா ஆச்சுன்னா 5 பாயிண்ட் நம்ம 5 அவங்க பாயிண்ட். ஆமா தோத்துருவாங்க. அவங்க 4 அப்ப வந்து பாயிண்ட். இட் கம்ஸ் டவுன் டு ஓ ஓகே ஓகே. ஆமா சோ குவைத் ஆப்கானிஸ்தான் மேட்ச் நடக்கும். அதுவும் நமக்கு சான்ஸ் இல்ல. ஏன்னா நம்ம 5 பாயிண்ட் இருப்போம். குவைத்தோட கோல் டிஃபரன்ஸ் நம்மளோட கம்மியா இருக்கு. சோ அவங்க தான் உள்ள போவாங்க. ஆப்கானிஸ்தானோட மோஸ்டா ஜெயிச்சிருவாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க. குவைத்தா? ஆமா குவைத் செம ஸ்ட்ராங் டீம். சோ டிரா நம்மளால பண்ண முடியாது. குவைத் இட்ஸ் மோர் பிரிஃபரபிள் அப்ப ஃபார் என்ன குவைத் டு டிரா. தைரியத்துல நம்ம ஜெயிப்போங்கிற நீ முதல்ல குவைத்? எல்லாம் எல்லாம் நம்ம சுனில் செட்ரிக்கு கடைசியில கொடுத்துட்டு போயிடலாம். ஆனா பாவி, நான் என்னமோ நீ அடிக்கிற அடிக்க பார்த்தா சரி நமக்கு ஈஸி வின்னாட்டுக்கு நினைச்சிட்டு இருந்தா. குவைத் ஆப்கானிஸ்தான இல்ல இல்ல கன்ஃபார்மா இருங்க. போட்டுருவாங்கிற. குவைத் வந்து நம்மனால லாஸ்ட் மேட்ச் ஆப்கானிஸ்தான் கூட ஒரு கோல் கூட போட முடியல ஓம்ல. குவைத் லாஸ்ட் மேட்ச் என்ன பண்ணிருந்தாங்கன்னா இருங்க. ஆக்சுவலா குவைத் வந்து சூப்பரா ஆடி இருக்காங்க. கத்தாரோட ஹோம் மேட்ச் அவங்களுக்கு. சோ ஷாட்ஸ் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க. குவைத் வந்து 16 ஷாட் வச்சிருக்காங்க. கத்தார் 13 ஷாட் தான் வச்சிருக்காங்க. 2-1 ஜெயிச்சிட்டாங்க கடைசியில. ஃபர்ஸ்ட் கத்தார் கோல் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 77th மினிட்ல தான் ஃபர்ஸ்ட் கோலே போட்டிருந்தாங்க. குவைத் வந்து ஒரே நிமிஷத்துல ஈக்குவலைஸ் பண்ணிட்டானுங்க. அப்புறம் இன்னொரு எனக்கு பயமா இருக்குடா. 90th மினிட்ல கட்டார் கோல் போட்டு வின் பண்ணிட்டானுங்க. ஓ 90th மினிட்ல தானா? ஆமா. சோ குவைத் வந்து ரொம்ப நல்ல டீம் தான். பட் குவைத்ல நம்ம நிறைய வாட்டி ஆடி இருக்கோம். போன வருஷம் ஆடினோம். அந்த சாஃப் சாம்பியன்ஷிப்ல ஆடினோம். அதுக்கப்புறம் இங்க ஒரு குவாலிஃபயர் ஆடினோம். எல்லாம் இந்த 1 மந்த் ஓப்பு, சுனில் செட்ரி, கொல்கத்தா அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் பிளேயர்ஸ் மேல ஒண்ணும் சொல்ல மாட்டோம். 70,000 கிரௌட் இருக்குங்க. ஈகர் ஸ்டீவன்ஸ் கையில தான் சுனில் செட்ரிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ சொல்லிட வேண்டியதுதான். வேற வழி இல்ல. பட் டிரா பண்ணா நமக்கு சினாரியோ கஷ்டம். ஏன்னா குவைத் வில் பீட் ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும். We have to play for the win. So வேற வழி இல்ல. அதான் நீ சொல்றத பார்த்தா நான் என்னமோ ஈஸின்னு முதல்ல நினைச்சேன். எனக்கு என்னமோ இப்ப கொஞ்சம் நம்பிக்கை கம்மியாயிடுச்சுப்பா. நீ குவைத் பில்டப் பண்றத பார்த்தா எனக்கு கொஞ்சம் கம்மியா தான் தெரியுது. பட் கமிங் டு ஸ்குவாட் செலக்ஷன் ஏதாச்சும் சர்ப்ரைசஸ் இருக்கா? என்ன இருக்குது? பெரிய சர்ப்ரைசஸ் இல்ல. பட் ஸ்டிமேட்ச் ஃபைனலா நான் 2 ஐ லீக் பிளேயரை செலக்ட் பண்ணிட்டான் டீமுக்குள்ள. ஒரு ஸ்ட்ரைக்கர் வந்து ஐ திங்க் ரெக்கார்டை பிரேக் பண்ணிருக்கான் இந்த வருஷம். இந்தியன் பிளேயர்லயே ஐ லீக்ல ஹையஸ்ட் கோல்ஸ் அடிச்சது அவன் தான். ஐ திங்க் ஹிஸ் நேம் இஸ் எட்மண்ட் என்னமோ ஒரு பேர் எனக்கு மறந்துச்சு கரெக்டா டக்குனு ஏதோ எல் இருந்து ஆரம்பிக்கும். அப்புறம் ஒரு மிட்ஃபீல்டர் எட்மண்ட் லால்ட்ரிங்கான்னு சொல்லிட்டு அவனும் சூப்பரா ஆடி இருக்கான். அவங்க 2 பேரும் செலக்ட் பண்ணிருக்கான். மேபி ஃபார் த ஃபியூச்சர் எக்ஸ்பீரியன்ஸ், அதனால சான்ஸ் எல்லாம் கொடுப்பானா எனக்கு தெரியல. ஏன்னா நல்ல பிளேஸ்லாம் இருக்காங்க. பட் மத்தபடி ஒன்னும் பெரிய சர்ப்ரைசஸ்லாம் இல்ல. நம்ம ஜே குப்தா இருக்காரு ஸ்குவாட்ல ஃபர்ஸ்ட் டைம். ஜே குப்தா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வருஷம் சூப்பரா ஆடினாரு. லெஃப்ட் பேக். ஆமா அவர் வந்து சூப்பரா ஆடினாரு. அவர் ஸ்குவாட்ல இருக்காரு. ஹி ஹாஸ் a சான்ஸ் டு ஸ்டார்ட். ஏன்னா ஆகாஷ் மிஸ்ரா வந்து ஏசிஎல் இன்ஜுரி வந்துருச்சு அவருக்கு ஏப்ரல்ல. சோ அந்த லெஃப்ட் பேக் ஸ்பாட் ஓப்பனா இருக்கு. யார் வேணா ஸ்டார்ட் பண்ணலாம். மோஸ்டா சுபசிஷ் போஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஏன்னா ஸ்டிமேட்ச் கொஞ்சம் வயசான ஆளுக்கு சான்ஸ் கொடுக்குற ஆளு, சவுத் கேட் மாதிரி. சோ அவருக்கு மாதிரி சுபசிஷ் தான் ஸ்டார்ட் பண்ணுவாரு. பட் ஜே குப்தாக்கு கொடுத்தாலும் ஒன்னும் பெரிய சர்ப்ரைசஸ் இல்ல. பட் டீம் படி பாத்தீங்கன்னா டீம் அப்படியே ஆர்டரே இன்னைக்கு கூட சொல்லிடலாம் என்ன செலக்ட் பண்ணாரு. ஊருக்கே தெரியும். குர்ப்ரீத், ரைட்ல நிகில் புஜாரி, ராகுல் பெக்கே, அன்வர் அலி, சுபசிஷ் போஸ், தீக்ஷன் சிங், அப்பூயா, அப்புறம் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் சஹல் ஆடுவாரு. இல்லனா பிராண்டன் பெர்னாண்டஸ் ஆடுவாரு. 2 பேர்ல யாரோ ஒருத்தங்க. அப்புறம் சாங்டே, மன்வீர் சிங், செட்ரி. அவ்வளவுதான். அந்த மன்வீர் சிங் பையன் மட்டும் இன்னைக்கு ஏதாச்சும் பண்ணாம இருக்கட்டும். நான் இப்ப போன மேட்ச் சாவடிச்சா நம்மள இல்ல. ஆனா இதான் டீம். இப்ப எழுதி வச்சுக்கோங்க. இதான் டீம். பிராண்டன் பெர்னாண்டஸா சஹலான் மட்டும் தான் தெரியல. மத்தபடி இதான் டீம். சோ மத்த சர்ப்ரைசஸ் எல்லாம் பெருசா இல்ல. அதான் குவைத் மேட்ச் தான். ஒரே மேட்ச். ஒரே மேட்ச் வந்தா போச்சு, இல்லைன்னா போனா தலை, இல்லைன்னா இதுங்கிற மாதிரி அந்த நிலைமை கொண்டாந்து நிப்பாட்டிட்டாங்க நம்ம பசங்க. பட் ஃபைனல் செக்மெண்ட் நிறைய தடவை ஃபைனல் செக்மெண்ட் வரதுக்கு முன்னாடியே ராகுல் ஆக்ரோஷத்தை கொட்டிட்டான். பட் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து கான்டெக்ஸ்டுக்கு சொல்லணும்னா ஃபேன்ஸ் பயங்கரமா ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. போன கேமுக்கு அப்புறமே வந்து டீம் பஸ்ஸுக்கு முன்னாடி நின்று மேட்ச் அவுட்னு ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. பட் அவர் வெளியே வந்துட்டு தம்பிகளா எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, இந்த ஒரே கேம் இல்லைன்னா நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே என் லெட்டர் வந்து அங்க இருக்கும்டா டேபிள்ல அப்படிங்கிற மாதிரி டைலாக் பேசியிருக்காரு மனுஷன். பட் நான் ராகுல் உனக்கு கேட்கறதுக்கு முன்னாடி நான் அவருடைய ஆன்டிக்ஸ் எல்லாமே சொல்றேன் சரியா? மே 30ஆம் தேதி ஹாப்பி வித் த வே வி ராப்ட் அப் இன் புவனேஸ்வர்.
ஆன் டு த ஃபைனல் வீக் ஆஃப் அவர் கேம்ப் ஹேஸ் வி ப்ரிப்பேர் டு மேக் ஹிஸ்டரி அப்படின்னு சொன்னாரு. ஓகேவா? ஆனா அந்த வீடியோல மனுஷன் திருப்பி திருப்பி டே செட்ரி போறான்டா, டே பார்த்து பண்ணுங்கடா, டே செட்ரி போறான்டா, டே அவனுக்கு வந்து பார்த்து பண்ணி விடுங்கடா, டே நீங்க இந்த கேம ஜெயிக்கணும், அதை தவறாம வேற எதுவுமே பேசல. அடுத்தது மே 20ஆம் 10 நாள் முன்னாடி போனோம்னா கேம்ப் ஆரம்பிச்சு 10 நாள் ஆச்சு. பிளேயர்ஸ் நல்லா ரெஸ்பாண்ட் பண்றாங்க. சீனியர் பிளேயர்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் டைம்ல கேம்ப் வந்தவங்க எல்லாம் கம்ஃபர்டபுள் ஆக்க ட்ரை பண்றாங்க. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்றாங்க. டேய் நீ என்ன பண்ண? நீ ஒண்ணுமே போன வருஷம் எழுதின ஸ்கிரிப்டுங்க, அதே படிச்சிட்டு இருக்கீங்க. போன வருஷம் திருப்பி இதை பண்ணிருக்காங்க பாரு. மே 17ஆம் we need to make sure we make 6th of June a memorable day for our captain. அது தனி வீடியோ. அப்பதான் தலைவன் சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். நீ என்ன பண்ணீங்கிறது எதுவுமே இங்க காணாம். ஒரு நிமிஷம், இது கடைசியா நம்ம எப்ப வீடியோ பண்ணோம்? அந்த கேம் தோத்தது எப்போ? மார்ச். மனுஷன் நடுவுல ஒரு வாரம் லீவ போட்டுட்டு அவங்களுடைய குழந்தைகள் எல்லாம் தூக்கிட்டு எல் கிளாஸ்க்கு கூட்டிட்டு போயிருக்காப்ல. எல்லாத்தையும் நடுவுல பண்ணிருக்காப்ல மனுஷன் லீவ போட்டுட்டு. ஓகேவா? இந்த கேம்ப்ல வந்து நீ சொன்ன மாதிரி 1 மாசம் கேம்ப் கிடைச்சிருக்கு. இதுக்கு மேல ஒண்ணுமே இல்ல. இஷ்டத்துக்கு வாய விட்டுருக்காரு வேற. இதுக்கு மேல வேலை எங்கேயும் கிடைக்காது. இது வாய் விட்டதுக்கெல்லாம் கேம்ப் காலி போய் ஆவலினா என்ன நடக்க போகுது சொல்லு நீ. எங்க இருந்து நான் தொடங்குவேன்? ஆல்ரெடி பாதி இதை கொட்டிட்டேன் நானு. பட் இதுக்கு மேல வந்து சிமாச்சு, ஐயோ என்ன சொல்றது அவனை பத்தி. நான் வந்து தோத்தானா வந்து அவ்வளவுதான், உலக கண்ட்ரியே வந்து வேற லெவல். எனக்கு நிறைய வேலை இருக்கும் அவன் தோத்தா. எப்படியாவது ஜெயிக்க சொல்லிருங்கடா எப்பா. கண்ட்ரியே கொந்தளிச்சிரும் அப்படியே. அவ்வளவுதான். கொல்கத்தா கிரௌடு வேற கவுஹாத்திலே அப்படி கத்துனானுங்க. கொல்கத்தா கிரௌடு கல்ல தூக்கி அடிப்பானுங்க, சொல்ல முடியாது. 70,000 பீப்புள் வேற வெயிட்டிங். ஐயோ அவன் நிலைமை வந்து லைட்டா பாவமா இருக்கு இப்போ நினைச்சா ஸ்டிமேட்ச் நிலைமையை பார்த்தா. பட் ஜெயிச்சோன்னா அப்படியே ரிவர்ஸ் ஆயிடும். அதான் இதுதான் இந்த ஒரு ஃபைனல் மாதிரி லிட்டரலா ஜெயிச்சா அப்படியே பார்ட்ஸ்ல மறந்துடுவானுங்க ஸ்டிமேட்ச் யாரு என்னன்னு சொல்லிட்டு அந்த லெவலுக்கு வந்துரும். ஜெயிச்சா வந்து ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரிங்க இது. அவர் சொல்றது என்னதான் இது ஹிஸ்டரி. ஏன்னா இந்தியா ஃபர்ஸ்ட் டைம் 3rd ரவுண்ட் குவாலிஃபயர்ஸ் போனா they'll face big teams. இந்த மாதிரி ரெகுலரா 10 மேட்ச் ஆடுவாங்க ஏசியன் இதுல. they'll face சவுதி அரேபியா, ஜப்பான், அதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்போசர் கிடைக்கும் நம்ம கிடைச்சதே இல்ல நம்ம இதுல. நம்ம ஜப்பான்லாம் ஆடி இருக்கோமானா எனக்கு தெரியல. எவ்வளவு வருஷம் ஆச்சுன்னா எனக்கு தெரியல. சவுதி எல்லாம் எப்போ ஆடணும். நம்ம ரீசெண்டா ஏசியன் கப்ல ஆஸ்திரேலியா தான் ஆடணும் நல்ல டீம்ல. உஸ்பெகிஸ்தான், ஆஸ்திரேலியா தான் ஆடணும். சோ இது வந்து ஒரு ரெகுலரா ஒரு 10 மேட்ச் இந்த பிளேயர்ஸ்க்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதுன்னா என்னதான் அந்த ரிசல்ட் கேவலமா போனாலும் இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த நியூ செட் ஆஃப் பிளேயர்ஸ்க்கு வந்து ஆஃப்டர் சுனில் செட்ரி நியூ செட் ஆஃப் யங் பிளேயர்ஸ்க்கு வந்து இட்ஸ் அ ஹியூஜ் எக்ஸ்பீரியன்ஸ். சின்ன பசங்க 20 இயர்ஸ் ஓல்ட்லாம் வந்து வருவாங்க. ஸோ இது வந்து ஒரு இந்த சான்ஸ் வேற இதுக்கு மேல ஈஸியான சான்ஸ் வராது. ஏன்னா நம்ம ரேங்கிங் இந்த குரூப்புக்குள்ள வந்து நம்ம 99th ரேங்க் இருக்கிறதாலதான். அதனாலதான் நம்ம ஈஸியர் டீம் கிடைச்சது ஸ்டார்டிங்ல. இப்ப வந்து நம்ம 125 என்னமோ ரேங்கிங். நமக்கு அடுத்த ஏசியன் கப் போகும்போது நம்ம மறுபடியும் கஷ்டமான டீம் தான் வரும் நமக்கு. அப்புறம் குவாலிஃபிகேஷன் சான்ஸ் போயிடும். சோ இதுக்கு மேல வந்து நமக்கு டாட்னம் ஹாட்ஸ்பர் கூட இப்படிலாம் பாட்டில் பண்ண மாட்டாங்க. ஆனா பாட்டில் பண்ணா என்ன சொல்றதுன்னு தெரியல. சோ அகைன் ஹியூஜ் லைக் இட் இஸ் ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் கேம் இன் இந்தியன் ஃபுட்பால் ரீசென்ட் டைம்ஸ்னே சொல்லலாம். அந்த 2008 சேலஞ்சர் கப் ஃபைனல்ஸ்க்கு அப்புறம் இதுதான் வந்து ஒரு பெரிய ஹிஸ்டாரிக் கேம். என்னதான் இவ்வளவு ஹைப் கொடுத்தாலும் இட்ஸ் தி ட்ரூத். ஹைப் டிசர்வ்ட். ஸ்டிமேட்ச் பத்தி பேசுறோம்னு சொல்லிட்டு நான் எங்கெங்கயோ போயிட்டு இருக்கேன். அந்த ஸ்டிமேட்ச் பத்தி பேசுறதுக்கு என்ன அவ்வளவுதான், கல்லு தூக்கி அடிப்பாங்க அவ்வளவுதான். எண்ட் ஆஃப் ஸ்டோரி. அதான் ஸ்டிமேட்ச் கதை. நீ ஜெயிச்சினா அங்க உயிரோட ஓடுவ, இல்லைன்னா நீ முடிஞ்சடா அப்படிங்கிற நிலைமையில ஸ்டிமேட்ச் இருக்காப்ல. ஆமா, ஏன்னா சொல்ல முடியாது. கொல்கத்தா எல்லாத்துலயும் அவங்க என்ன ஸ்போர்ட் வந்தாலுமே அவங்க ஆக்ரோஷமான. நானா ஹாக்கி கூட பாத்திருக்கேன் கொல்கத்தால. அப்படி விரித்திரமா சப்போர்ட் பண்ணுவாங்க ஹாக்கி டீமு கூட. சோ அதனால வந்து ஸ்டிமேட்ச் உன் கையில, உன் வாழ்க்கை உன் கையிலடா. அந்த அன்னைக்கு நீ என்ன பண்றியோங்கறத பொறுத்து இருக்கு. எனக்கு கொஞ்சம் வேலை கம்மியா கொஞ்சம் வச்சா நல்லா இருக்கும். அது சரி, உனக்கு ஊம் பிரச்சனை. பட் 6th ஜூன் 7 PM குவைத் கூட கேம், ஹோம் கேம். அடுத்த கேம் வந்து நம்ம அதை பத்தி அவ்வளவா பேசவே இல்லை. ஏன்னா ராகுல் ஒரே வாரத்துல அதெல்லாம் வேணாங்க. நம்ம குவைத் மேட்ச் போதும். கத்தார் மேட்ச் எல்லாம் எதுக்கு பேசிட்டு. அதான் அது வந்து ஜூன் 11 9:15 PM அவே கத்தார்ல ஆட போறோம். அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதெல்லாம் பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா இந்த கேமை ஜெயிச்சாலே நம்ம பசங்க எல்லாம் 4 பீரை போட்டு போயிடுவாங்க. அப்பாடா முடிஞ்சதுடா, தேங்க்ஸ்டா அப்படின்னு நம்ம கத்தாருக்கு டூர் போயிட்டு வரோம்னு கிளம்பினாலும் கிளம்பிடுவாங்க, சொல்ல முடியாது. பட் ஒன்ஸ் அகேன் மக்களே, தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். இது வரைக்கும் நாங்க ஏதாச்சும் மிஸ் அவுட் பண்ணியிருந்தோம்னா
நீங்க ஸ்டிமேட்சோட டாக்டிக்கல் அனாலிசிஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா எங்கிட்டயே இல்ல. ஏன்னா அது அவர்கிட்டயே இல்ல. அவர்கிட்டயே அதான் அவர்கிட்டயே இல்ல. நாங்க எங்க போய் பேசுறது? உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சா வேணா கமெண்ட்ஸ்ல போடுங்க. நாங்க வந்து இந்த 2 கேம முடிச்சுக்கிட்டு ஸ்டிமேட்ச விரட்டிட்டு வருவோமா இல்ல பாராட்டிட்டு வருவோமா அப்படிங்கிறது வந்து நம்ம ஜூன்ல அந்த 2 கேமை முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். தேங்க் யூ சோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் இது வரைக்கும். திஸ் இஸ் கௌதம் அலாங் வித் ராகுல் சைனிங் ஆஃப். எல்லாருக்கும் டாடா பாய் பாய் அண்ட் மறக்காம சப்போர்ட்ட பண்ணிருங்க. டிவியை போட்டு உட்கார்ந்துருங்க. நீங்களும் முட்டையெல்லாம் எடுத்து உட்கார்ந்துங்க. அங்கேயே அடிக்கிறோம். நம்ம இங்க இருந்து அடிக்கிறோம், அவங்க ஸ்டேடியம்ல அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ராகுல் இன்னைக்கு விடைபெறுகிறோம்.